நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். I'll come into your yeah. நீ சொன்ன என் காலம் ஒருபோதும் கேட்கவில்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து இப்போ வந்து பிரபுவில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் உங்களுடைய பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பெஸ்ட்டாக இப்படி வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. ஆப்ளிகேஷன் டெஸ்ட்டோட மேலே வந்து இருக்கும் ஆப் கார்டு லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜ் கார்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் அதே மாதிரி ப்ரிவியூவில் பார்த்த எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டுங்க. இதே மாதிரி எடிட்டிங் வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் வந்து பார்த்து எடிட் வந்து பண்ண நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் வந்து போட்டுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி நான் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணேன். ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கிரிங்கால ப்ளஸ் ஆகி போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேக் எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க்ஸ் 2 ப்ராஜெக்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் எப்படி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஹவு டு ஃபைண்ட் ப்ரெசன்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? மேலே ராமகிருஷ்ணன் அந்த ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அதில் பார்த்தா ஒரு மியூசிக் லேயர், ஒரு ரெக்டாங்கல், ஒரு லிரிக் லேயர், ஒரு பிக்கான குரூப் லேயர். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லிரிக்ஸ்க்கான லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா? லிரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வேணும்னா கீழே வந்து ஃபாண்ட் அண்ட் அதர்ஸ்னு சொல்லிட்டு லிங்க் வந்துக்கான ஒரு லிங்க் இருக்கும். லிங்க் ஃபைண்ட் பண்ணி அந்த ஆர்டிக்கலில் ஃபாண்ட்ஸுக்கான லிங்க் வந்துருக்கும். டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்போர்ட் வந்து எப்படி பண்ணுறதெல்லாம் யூடியூப் நிறைய வீடியோ இருக்குது. ஹவு டு ஹையர் மோஷன் ஃபாண்ட் இம்போர்ட் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வரும். அதை பார்த்து வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் அண்ட் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த பிக் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து எந்த ஃபோல்டு வந்து லோட் பண்ணி வச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டு வந்து சூஸ் வந்து பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் வந்து ஆட் வைக்கலாம். நெக்ஸ்ட் மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் போங்க. 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் மார்க்காக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வரனா ஃபில் கம்பல்சரியாக சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துங்க. எடுத்து வந்துட்டு வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு புக் மார்க் இருக்கும் 9:14 அங்கே போய்ட்டு கீழே இருக்கிற இமேஜ் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இது வரையும் கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஆகுது ரைட் சைட் டாப்பில் கிளிக் பண்ணிட்டு TILESன்னு சர்ச் பண்ணால் டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து ரிசல்ட் வரும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட்ஸ் கீழே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். பார்த்தா கீழே பாருங்கள் மிரர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த மிரர் மட்டும் எனேபிள் வந்து பண்ணிங்க. ஓகே? எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இந்த கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுன்ல மூவ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து இதுமாதிரி சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. இந்த 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகே? எடுத்துட்டு நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் பிக்கு சொல்கிற ஒரு குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு குரூப்புக்கான லேயர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து போயிட்டு ஒரு பிக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ண பிக்கு கூட ஆட் பண்ணலாம், இல்லை வேறு பிக்கு எதனாலும் ஆட் பண்ணலாம். வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ண பிக்கு சேம் பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பிக்கு லாஸ்ட் வரையும் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட். ஏன்னா அந்த ஆட் பண்ண டைல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் டேட்டா ஆட் பண்ணலாம், இல்லை எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு 3 ட்ராஸ் வந்து போயிடுங்க. கீழே 3 ட்ராஸ் லெஃப்ட் சைட் டவுனில் போயிட்டு நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேல் வந்து பேக்கில் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இது மாதிரி அவுட்புட் வந்து கிடச்சிரும். பிக் ஆட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இங்கே வந்து ஒர்க்காக வந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க 9:14 வந்துருங்க. 14 வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சம் டைம் டு டைம் வந்து ஒரு ரெட் கலர் புக் மார்க் இருக்கும். இந்த புக் மார்க்கில் புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? 9:14 வந்து வந்துருங்க. வந்துட்டு ரைட் சைடு டவுனுக்கு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா வந்து போங்க. போயிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் 3 ஆட்டுக்காக கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் செட் ஆகும். நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க. போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. ஒன்ஸ் அது வந்து புக் மார்க்கோட எக்ஸஸ் ஆகிருந்துச்சு இங்கே இருக்குது புக் மார்க் டு புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இங்கே தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி கட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா?
இல்லை நான் வந்து ஒரே பிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் ஒரே பிக் லாஸ்ட் வரை எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. இல்லை நீங்கள் வந்து மல்டி பிக்காகவே ஆட் பண்ணி நான் ஒரே பிக் ஆட் பண்ணிட்டு எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும், எப்படி வந்து மூவ்லாம் கொடுக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி மூவ் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஆட் பண்ணி முடிச்ச உடனே கீழே இருக்க உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான லேயர், அந்த லேயர் இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி டாப் விட்டிங்கன்னா இமேஜுக்கு மேலே அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ வந்து ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயரும் ஒரு 2 இமேஜுக்கான லேயரும் மேலே பார்த்தா ஒரு கேமராக்கான லேயர் ஒரு ரெக்டானுக்கான லேயர் இருக்கும். இல்லை பார்த்தா இமேஜ் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு லேயர் காப்பி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணால் இப்போ ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தா ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த புக் மார்க்ஸ் நான் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10:15. ஓகேங்களா. அங்கே இருக்கா அந்த இந்த லேயருக்கு சைடில் பாருங்க ஒரு ஸ்மாலாக ஒரு இமேஜ் மாதிரி போட்டிருக்கோம். அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து சூஸ் வந்து செலக்ட் வந்து ஆகும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு மேலே பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அது நேராக இருக்க சைடில் இருக்க ஸ்மால் இருக்க அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து சூஸ் ஆகும். இதே மாதிரி ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து சைடில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. இது மாதிரி செலக்ட் பண்ணால் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 24:15 ஒரு லேயர், நெக்ஸ்ட்டு 20:11 ஒரு லேயர், நெக்ஸ்ட்டு 15:12, நெக்ஸ்ட்டு 10:17. இது மாதிரி வந்து 1 2 3 4 லேயர் வந்து சூஸ் ஆகிருக்கும். சூஸ் ஆகி முடிஞ்சு அந்த லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஏருக்கு போகுது இல்லை சேம் மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா கீழே பார்த்தா எண்டில் பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏரா மாதிரி ஒரு பட்டன் பாருங்க. என்ன அந்த ஏரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பராக கிளிக் பண்ணலாம். இது மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அந்த லேயருக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து சேம் அதே ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக லேயரில் போய்ட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் ஓகேங்களா எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு சேம் புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கல்ல சம் லேயர்ஸ்லாம் அந்த ஸ்கிப் பண்ண லேயர் வந்து சூஸ் பண்ணி இந்த செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுவீங்களா. ஸ்கிப் பண்ண லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. நான் ஃபஸ்ட் இப்படி செலக்ட் பண்ண சொன்னால் அதே மெத்தடில் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு சேம் லேயர் காப்பி சேம் பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஏரோ கலர் ஆப்ஷன் டைம் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணினா அது ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும். இது வந்து ரைட் சைட்லேருந்து வரும். ஓகேங்களா. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு வந்து இது வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2 லேயர் வந்து இருக்கும். ஒரு கேமராக்கான லேயர் ஒரு ரெக்டாங்கிளான லேயர் அது வந்து சைட்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சேம் லேயர் ஆப்ஷன் வந்து போய்ட்டு காப்பி 2 லேயர் கிளிக் பண்ணால் லேயர் வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து லேயருக்கான இது வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே ஆட் ஆகி முடிஞ்சுன்னு நெக்ஸ்ட் லாஸ்ட் வரையும் வந்து செட்டாக தான் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இங்கே இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேமரா விசிபிள் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ஏற மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. அதே மாதிரி எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் வந்து போட்டுங்க. அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. இதில் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறதில்ல. அந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நிறைய வீடியோ போட எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.